எல்லோருக்கும் வணக்கம். யாராவது அவனை நிறுத்த சொல்லுங்களேன் அப்படின்னு பொதுமக்கள் கெஞ்சி கேட்டுக்கிற அளவுக்கு ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆக மொத்தம் 6வது நாளாக தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் இறங்கி இருக்கு. நல்ல வேளை காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கட்டத்தில் 260 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி இருக்கணும். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் 260 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கணும். யாரு செஞ்ச புண்ணியமோ நம்ம குரூப்ல யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய இந்தியாவில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர் இன்னைக்கு விளக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. எப்படியோ -260 பாயிண்ட் பக்கம் இருக்க வேண்டியவன் கடைசியில் க்ளோசிங்ல பார்த்தா வெறும் 26 பாயிண்ட் தான். 201 சைபர் தான். யாருங்க சொன்னது சைபருக்கு வேல்யூ இல்லை அப்படின்ட்டு? காலையில பயமா இருந்தது. டேய் என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு 0 மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எல்லாம் ஓடி போங்க அப்படின்ற மாதிரி வெறும் 26 பாயிண்ட் மட்டும்தான் இன்னைக்கு மைனஸ் க்ளோசிங். ஷேர் மார்க்கெட் பயப்படுதுங்க. அதாவது 2 தலைவர்கள் விடா கொண்டன் கொடா கொண்டன் அப்படின்ற மாதிரி 2 தலைவர்கள் மீட்டிங் பண்ணிக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்டே பயப்படுது. அந்த பக்கம் இருக்கிறவங்க கட்டணங்கள் பத்தி பேச, இந்த பக்கம் இருக்கிறவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேச, என்னத்தையாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஷேர் மார்க்கெட் பயப்படுறதுக்கு உண்டான காரணம் தான் இப்படி மார்க்கெட் இறங்குவதும் ஏறுவதும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? இப்படி கண்ட மேனிக்கு அவன் ட்ரேட் பண்ணல. ஒரு தடவை இறங்கினா ஒரு தடவை ஏறினா அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மார்க்கெட்டை முடிச்சுக்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் ஏற்கனவே நிப்டி ஒரு லூசு, அது மண்டக்கருக்கு பிடிச்சது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி. ஏன்னா பணம் போட்டு நொந்திருக்காங்க. திடீர்னு ஏறி இறங்கிடுவான் ஷேர் மார்க்கெட். ஏறும்போது சந்தோஷமா இருக்கும், இறங்கும் போது ஒரு மாதிரி என்ன இந்த நிப்டி இப்படி பண்ணுதுன்னு நினைப்பாங்க. அந்த வகையில ஷேர் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷேர் மார்க்கெட்ல சில கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, ஒரு மார்க்கெட் எந்த பக்கம் போறதுனே டெசிஷன் இல்லாம இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு பக்கம் சுத்தி விட்டு போயிடுவான். ஸ்பின்னிங் டாப், டிராகன் ஃபிளை டோஜி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேரினுடைய அர்த்தம் என்னன்னா, விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, ஆக மொத்தம் மார்க்கெட்டை ஏதோ ஒரு சைடு சுத்தி விட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இந்த மாதிரி டோஜி, ஸ்பின்னிங் டாப், கேண்டில் அப்படின்றதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லுவாங்க. டேய் பம்பரக்கட்ட, நீ நல்லபடியா சுத்தி விட்டு அந்த தாயம் எங்க சைடு உழுகணும், வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஆதாயமாக உழுகணும் அப்படின்ட்டு நாங்க ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்னன்னு நீங்க ஆஸ்பத்திரியில படுத்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்க, நம்ம திருப்பி அவங்கள நானாவது ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன், நீ என்னைய ஐசியூல படுத்திருக்க அப்படின்னு மாத்தி கேட்க. ஆக ஷேர் மார்க்கெட்ல 2 பிரிவினர்கள் இருக்காங்க. மூன்றாவதாக ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க, தனித்தனியாகவும் இருக்காங்க. அப்ப யாருக்கு இப்ப அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அவன் மார்க்கெட் இறங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஆப்போசிட் பொசிஷன் எடுத்தானோ, ஹெட்ஜிங் பண்ணானோ, என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. பட் பொதுவாக அவங்க ப்ரொஃபஷனலி மேனேஜ், அதனால அதுல நஷ்டம் கம்மியாகவும் டைரக்ட் ஸ்டாக்குகள்ல மிக அதிகமான நஷ்டமாகவும் இருக்க வேண்டியது அப்படின்றதான் ஜெனரல் கருத்து. அந்த ஜெனரல் கருத்து உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டுலயுமே முதலீடு பண்ணவங்களை கேட்டாதான் தெரியும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணவங்க மட்டும் தனியாகவும் டைரக்ட் ஸ்டாக்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களை கேட்டா சரியான தகவல் அப்படின்றது கிடையாது. ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே அமௌண்ட் ஒரே டைம்ல முதலீடு பண்ணா அது அப்படி இருக்கு, இது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தான் நம்மளுக்கு அதனுடைய விவரம் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஊரே ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது யாராவது கோமணம் கட்டிட்டு போனாங்கன்னா வித்தியாசமா பார்ப்பாங்க. இவன் யாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அசிங்கரமா போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்ல எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் தற்போது ஒன்னால் நஷ்டகரமாகவும் அல்லது ஏறி இருந்த லாபம் இப்ப இறங்கி இருக்கிறபடியும். இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பனுடைய சோக கதை. 4 மாசத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தது. இப்ப போய் எடுத்து பார்த்தா 12,000 ரூபாய் மைனஸ் அப்படின்றார். அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது. அது மாதிரி நிறைய பேர் நஷ்டமா இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு க்ளோசிங்ல சில ஷேர்கள்லாம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் எஸ்சிஎஸ்னு ஒரு கம்பெனி 10% கடைசி நேரத்தில் ஏறி இருக்கான். செயில் ஒரு 5% ஏறி இருக்கான். கேம்பஸ் அப்படின்றது ஒரு 7% ஏறி இருக்கு. அசோக் லைலாண்டு கடைசி நேரத்தில் 8% ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த ஷேர்கள் ஏறிச்சு அப்படின்னா அவங்க சமீபத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய Q3 இம்பாக்ட் தான்.
பட் ஃபுல் இம்பாக்ட் அப்படின்றது ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சு தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, நீங்க நாளைக்கு ஃபினிஷிங் எப்படி இருப்பீங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சோகத்தை கவனிச்சிங்களா? அதாவது அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு, டாடா மோட்டார் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. ரெண்டுமே வந்து மோட்டார் செக்டர்ல தான் இருக்கு. அதுல இந்த டாடா மோட்டார் என்பது கடந்த ஒரு வருஷத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா 24% மைனஸ். ஒரு காலத்துல 1200 ரூபாய்க்கு இருந்த ஷேர் இப்ப 700 ரூபாய்னு இருக்கு. எவ்வளவு ஒரு சோகமான மனநிலைமையில அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா நண்பர்களே? இந்த சமயத்துல இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப வரைக்கும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இன்னுமே ஒரு 28% பிளஸ்ல தான் இருக்கான். நோக்கு அமைஞ்சிடுச்சு நேக்கு அமையலை அப்படின்ற மாதிரி தான் அந்த 2 ஷேர் ஹோல்டர்களும் சந்திச்சு பேசும் பொழுது பேசிக்கிடுவாங்க. இந்த சமயத்துல அதே மாதிரி தான் இன்னொரு ஷேர் இருக்கு, நோக்கு அமைஞ்சிடுச்சு நேக்கு அமையலை. அதாவது மெட்ரோ பிராண்ட்னு ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேருடைய நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த நியூஸ்ல வந்து ஒரு பாப்புலரான இன்வெஸ்டர் அந்த ஷேர்ல ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேகா ஜூன்ஜூன்வாலா அப்படின்றவங்க இந்த ஷேர் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க கையில. இந்த சமயத்தில் இந்த ஷேர்லாம் வந்து கடந்த 3 வருட கால அளவுல கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த ஷேருடைய Q3 ரிசல்ட் என்பது என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 95 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பட் இருந்தாலும் இவனுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7% டவுன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே சமயத்துல இந்த மெட்ரோ பிராண்ட் அப்படின்றதும் ஒரு செருப்பு கம்பெனி தான், அதாவது ஃபுட்வியர் பிராண்ட்ல தான் இருக்கு. அந்த கேம்பஸ் ஆக்டிவியரும் ஃபுட்வியர் அப்படின்ற பிராண்டில் தான் இருக்கு. பட் அவனுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு 46 கோடி அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இவனை பிடிச்சி இன்னைக்கு 7% ஏறிட்டாங்க. ஸோ ஒரே ஃபுட்வியர் இண்டஸ்ட்ரி தான், பட் இருந்தாலும் இவனுடைய நியூஸ் 7% ஏற்றி விட்டுருச்சு, அவனுடைய நியூஸ் 7% இறக்கி விட்டுருச்சு. நோக்கு அமைஞ்செடுத்து நேக்கு அமையலை அப்படின்ற மாதிரி ஒரே செக்டருக்குள்ள சேம் செக்டர், டாடா மோட்டார் அசோக் லைலாண்ட் எல்லாம் சேம் செக்டர். இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில மெட்ரோ பிராண்ட் அதே மாதிரி கேம்பஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே சேம் செக்டர். பட் இருந்தாலும் நோக்கு அமைஞ்சிடுச்சு நேக்கு அமையலை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்படிதான் ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு பொறாமப்பட்டான். பரவாயில்ல, நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃப் நல்ல பேர் அப்படின்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல சண்டையோ சண்டை அப்படின்ற மாதிரி. பாவம் இந்த டாடா மோட்டர்லாம் ஒரு காலத்துல 1200 இருந்தது. அப்பதான் செய்திகள் வந்தது, இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் தனியா பிரிச்சு விட போறோம், இன்னும் அருமையா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது நடவடிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அதுல கிட்டத்தட்ட 50% பக்கம் காலியாகி போச்சு பாவம். ஏற்கனவே பல ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளர்களுடைய வாழ்க்கை சிக்கல்ல இருக்கு. அப்படி சிக்கல் இருக்கக்கூடிய பல பேருக்கு இன்னைக்கு ஒரு 5 ஷேர் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்றது மனம் வருத்தத்தை அளிக்கிறது. அப்படி எந்த ஷேர்கள் இன்னைக்கு மைனஸ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்ற செய்தியை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், சில பாப்புலரான ஷேர்கள் நல்ல பெரிய ஷேர்கள் தான். ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் இன்னைக்கு பாவம் 7% இறங்கி போச்சு. சில பேர்த்தினுடைய வாழ்க்கையில தலையெழுத்துப்படி தான் நடக்கும். இங்க பாத்தீங்களா, நிப்டி 50 இண்டெக்ஸ் இறங்கினவன் ஒரு மாதிரி ரெக்கவரி ஆயிட்டான். ஆனா இது ஒரு ஃபேமஸான ஷேர் தான். பட் இருந்தாலும் இன்றைய ட்ரேடிங்ல பார்க்கும் பொழுது 7% இறங்கி தான் கிடக்கு. அதே மாதிரி பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனு 7% இறங்கி தான் கிடக்குறான். இந்த இர்கான் இன்டர்நேஷனல் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு நியூஸ். இந்த இர்கான் இன்டர்நேஷனல் இறங்கினதுக்கு அவனுடைய சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட் டோல்கேட் ரிலேட்டடான செய்திகளும் வந்ததுதான் இந்த இர்கான் இன்டர்நேஷனல் இறங்கினதுக்கு காரணம். கிரைசில் அவனு ஒரு பெரிய ஆள் தான், அவனு 5% காலி. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அவனு ஒரு காலத்துல வந்து பெரிய ஆளா இருந்தவன் தான், அவனு இன்னைக்கு ஒரு 5% பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இறங்கின பெரிய ஷேர்கள் பற்றிய செய்தி. இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷேர் மார்க்கெட் சில ஷேர்கள்லாம் வந்து இப்படி ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பான். அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஏறி பெரிய லெவல்ல இறங்குவான். இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிம்பாங்க. திடீர்னு மேல இருப்பான், திடீர்னு கீழே போவான், திடீர்னு கீழே இருப்பான், திடீர்னு மேல போவான். இததான் ஷேர் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஷேர் இருக்கு. ஸோ இந்த ஷேருடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பெருசா ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இல்லை அப்படின்னாலும்
இந்த ஷேரினுடைய விலையை போய் நீங்க கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்க அல்லது கடந்த 3 வருஷத்துல பாக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறுவான் இறங்குவான் அப்புறம் ஏறுவான் அப்புறம் இறங்குவான். ஸோ அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 to 50% இறங்கி இருக்கு. 8000 ரூபாய் எங்க, ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய் எங்க. This is called share market risk. Market risk. தியாகு என்ன ஒரே செருப்பு கம்பெனியா எடுத்து வச்சு கோந்திருக்கேன். இன்னைக்கு அந்த செக்டர்ல தான் நியூஸ் இருக்கா, வேற செக்டர் நியூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற செக்டர் நியூஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த செருப்பு செக்டர்ல தான் இன்னைக்கு 2-3 விஷயங்கள் தொடர்ந்து நடந்துருச்சு. கேம்பஸ் ஏறி இருக்கு, மெட்ரோ பிராண்ட் இறங்கி இருக்கு, அவங்களுடைய 2 பேர்த்தினுடைய ப்ராஃபிட் அப்படின்றது நிறுத்தி வச்சிருக்கான். ஆனா அதுல இன்னொரு முன்னணி கம்பெனி பேட்டா இந்தியா. அது என்ன காரணமோ தெரியல, இவங்களுடைய டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் வந்து பெருசா ஜம்ப் ஆகல, அவங்களுடைய ப்ராஃபிட் என்பது பெருசா ஜம்ப் ஆகல. ஆனா இதே செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் ஆக்டிவேயர்னுடைய சேல்ஸ் மட்டும் அது எப்படி இப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவங்களுடைய செப்டம்பர் ரிசல்ட்டோடவும் டிசம்பர்னுடைய ரிசல்ட் ரொம்ப அருமையா இருக்கு. அப்படி இந்த கேம்பஸ் ஆக்டிவேயர் என்னதான் பிராண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்டைலிஷா தான் இருக்கு. கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நல்லாவே ஷூ எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. அதே சமயம் அவங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்பது பார்த்தாலும் ரொம்ப டீசென்டான பிரைசிங் ரேஞ்சா தான் இருக்கு. எப்படி இவங்க இந்த சேல்ஸ் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற அந்த தாரக மந்திரம் அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன், கிட்ஸ் கலெக்ஷன்லாம் செம சூப்பரா இருக்கு கேம்பஸ் அப்படின்றதுல. அதே இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பிரைஸ் வந்து நார்மலா தான் இருக்கு. பிரைஸ் வந்து சில செருப்பெல்லாம் நான் விளம்பரத்துல பாக்குறேன், எங்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் போடுறாங்க ஷூவு. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனிவே இந்த குவார்டர்ல வந்து மிக ஒரு அருமையான சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுனால தான் செருப்பு கம்பெனியில மற்ற எல்லாத்தையோடவும் இன்னைக்கு அந்த கேம்பஸ் லீடிங்ல இருக்கான். இந்த சமயத்தில் வந்து வேற செக்டர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சோலா ஹோல்டிங் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பினான்சியல் ப்ராடக்ட்ஸ் தரக்கூடிய செக்டர்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த 6 மாதமாக என்ன ஆகுது, நவம்பர் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டான். பட் இந்த ஃபைனான்சியல் ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த செக்டர்ல இந்த சோழமண்டலம் அப்படின்றது ஒரு 3 மாசமா நிறுத்தி வச்சிருக்கான். இதே செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றதும் தற்போதைக்கு அவனுடைய பிரைஸை வந்து கீழே விடாம சரிச்சு விடாம நிறுத்தி வச்சிருக்கான். அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற ஷேர் கடந்த 3 மாதமாக நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ இப்ப செக்டர்ல என்ன செய்தி, அதாவது சமீபத்திய 4-5 மாசத்துல ரொம்பவுமே பெருசா இறங்காம பல்வேறு செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனி, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆயில் ரிலேட்டடானது எடுத்து பாருங்களேன், ஆயில் இந்தியா அது போன்ற நிறைய கம்பெனிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1% ஏறி இருந்தாலும் கடந்த 1 இயர் பீரியட்ல பார்க்கும்பொழுது எவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% சரிஞ்சிருக்கா. அப்படி சரிஞ்சுமே இப்ப கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 52 வீக் இயர்ல உள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஆனா ஏதாவது செக்டர் நியூஸ் இருக்கா, ஏதாவது கடந்த 3-4 மாதங்களாக விலையை தடுத்து நிறுத்தி இருக்கிற மாதிரி செக்டர் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ஃபைனான்சியல் ரிலேட்டடான சில ஷேர்ஸ் தன்னுடைய வீழ்ச்சியை தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்றதான் செய்தி. ஸோ பாப்புலரான ஷேர்கள் இறங்கி கிடக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்தியா, டிவிஎஸ், எஸ்சிஎஸ் போன்ற கம்பெனிகள்லாம் இன்னைக்கு ஏதோ மேல் நோக்கி ஏறின மாதிரி தெரிஞ்சாலும் அவன் இறங்கி கிடக்கிறது கிட்டத்தட்ட 50% பாப்புலரான பங்குகள் இறங்கி கிடக்கு. இறங்காத செக்டர் ஏதாவது சமீபத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனான்சியல் ரிலேட்டடான செக்டர் இறங்கல அப்படின்றதான் இன்றைய செய்தி. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்ல ஒரு செய்தி இருக்கு. ஷேர் மார்க்கெட்டே கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்ல என்ன செய்தி அப்படின்னா டபுள் பாட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்து விழுந்த இடம் இது இருக்கா, இப்படி சேனல் பேட்டர்ன் ஆக்கி ஏதாவது ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பேசுறதுக்கு பேரு டபுள் பாட்டம். அதே மாதிரி சில பேட்டர்ன்லாம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிம்பாங்க. அப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஏதாவது பிரேக் அவுட் ஆகி மறுபடி பெருசா இறங்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் பிரைஸ் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2025 தொடக்கத்திலிருந்து 2025 இருந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல அது என்ன ஆகும், இப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டபுள் பாட்டம். ஒருவேளை இந்த டபுள் பாட்டம் விட்டு இப்படி பிரேக் டவுன் ஆயிட்டான்னா அதுக்கு பேரு டபுள் பாட்டம் பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
இதே இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபார்மேஷன் அப்படிம்பாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இட் இஸ் அண்டர் த மேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது மறுபடியும் இப்படி இறங்குதா அல்லது இப்படி போகுமா அப்படின்றது யாருக்குமே நோ ஒன் நோஸ். பட் ஷேர் மார்க்கெட்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்டர் ஃபார்மிங் அப்படின்னா இப்படி பாதியில் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா தான் என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வரும். இந்த சமயத்தில் இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.